ஒரு டெலிவிஷன்ல ஒரு சீரியலா இருக்கட்டும் இல்ல ஒரு ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும் புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த சீரியலையும் அந்த ரியாலிட்டி ஷோவும் கொண்டு போவாங்க. ஏன்னா அப்பதான் மக்கள் கிட்ட சீக்கிரமா கனெக்ட் ஆக முடியும், மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அவுட் நாட் மொத்தமா டோட்டலா கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜேர்னல்ல தான் ஒரு ஷோவையோ இல்ல ஒரு சீரியலையோ கொண்டு வருவாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது பாத்தீங்கன்னா அது நம்மளோட மக்கள், நமக்கு தெரிஞ்ச மக்கள் உள்ள இருந்தாலும் பட் நம்மளோட கல்ச்சர் அப்படின்றதுக்கு அப்படியே தாண்டின ஒரு விஷயமா தான் இந்த பிக் பாஸ் ஷோ இருக்கு. அண்ட் மக்களுக்குமே பொதுவாகவே ஒரு ஸ்டார் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாரு, அவர் எப்படி பேசுவாரு, அதான் சொல்லுவோம்ல, அடுத்த வீட்டு செவுத்து எட்டி பார்க்கறதுல மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார் உள்ள வந்து இவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் தான் இந்த பிக் பாஸ் ஷோக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது. இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது எப்படி நம்மளோட கல்ச்சருக்கு அப்பாற்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த ஷோவும். நம்மளுங்க ஒன்றும் அப்படியே ஓனா கண்டுபிடிச்ச ஷோலாம் கிடையாது. ஜென்ரலாவே இங்க வர மேக்ஸிமம் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்றது மற்ற நாடுகள், இந்த முக்கியமா இந்த யூஎஸ் சேனல்ஸ், இந்த அமெரிக்கன் டிவி சேனல்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அங்க இருந்து கடன் வாங்கியோ இல்ல திருடி எடுக்கப்பட்ட ஷோவா தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் ஷோவும் அப்படிதான். இந்த ஷோ முதல்ல ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டி மோல் ஜூனியர் அப்படின்றவர் 1997ல ஆரம்பிச்சாரு. அந்த ஷோ பார்த்தீங்கன்னா 2000ல தான் இந்த அமெரிக்கன் சீரீஸா பிக் பிரதர்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பிரதர்ஸ் ஷோ அப்படின்றது உலகளவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஒரு ஷோ தான். Daarop de beelden van de vorige avond. 2007ல பாத்தீங்கன்னா அந்த பிக் பிரதர்ஸ் செலிபிரிட்டி ஷோ அப்படின்னு ஆரம்பிச்சு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த ஷோல கலந்துக்கிட்டாங்க. அதுல இந்தியால இருந்து போன ஷில்பா ஷெட்டி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஷோல ஷில்பா ஷெட்டி அவர்களை இனவெறி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி, சே நம்ம ஒரு இந்திய பெண்ணை எப்படிலாம் இது பண்றாங்க பாருங்களேன், எப்படிலாம் அட்டாக் பண்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க இந்திய ஊடகங்கள் பயங்கர பூதாகரமா பெருசா பேசி கடைசியில அந்த சீசனோட டைட்டில் வின்னராகவே ஷில்பா ஷெட்டியும் வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க மேல் நடத்தப்பட்ட அந்த இனவெறி தாக்குதல் அப்படின்றது ஒரு மிக மிக முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது.